வணக்கம் நண்பா, நான் உங்கள் PreethamJJ. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு அப்ளிகேஷன் தான். இந்த அப்ளிகேஷன் வந்து ஏற்கனவே நான் வேறு ஒரு அப்ளிகேஷனை பற்றி இந்த வேலை செய்யக்கூடிய வேறு ஒரு பெஸ்ட்டான ஒரு அப்ளிகேஷனை பற்றி நான் ஆல்ரெடி வீடியோ போட்டிருந்தேன். இப்போ வந்து நான் ஒரு 2 மாதமாக நான் இதை யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிறேன். நம்மளோட யூடியூப் சேனல் வச்சிருக்கிற ஒரு நண்பர் கோயம்புத்தூர்லேருந்து கண்ணன் அப்படின்னு சொல்லி போட்டு அவர் வந்து நமக்கு வந்து ஒரு ஹெல்ப் கேட்டிருந்தாரு. என்னன்னு பார்த்தீங்கன்னா, வீடியோ கம்போஸ் பண்ணுறதுக்கு பெஸ்ட் ஆப் இருந்தால் சொல்லுங்கன்னு சொல்லியிருந்தாரு. நான் ஆல்ரெடியே ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். அந்த லிங்க்கை வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அந்த ஆப் வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள். ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு அப்ளிகேஷன் தான். வீடியோ கம்போஸ் பண்ணுறது தான். வீடியோ குவாலிட்டி லாஸ் ஆகாமல் பெஸ்ட்டாக நீங்கள் கம்போஸ் பண்ணி எடுக்கிறோம் அப்படின்னா அந்த வீடியோவை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ ஒரு 2 மாதமாக பார்த்தீங்கன்னா நான் இந்த ஆப்பை யூஸ் பண்ணிட்டு இருக்கிறேன். அவருக்கு இந்த வீடியோ லிங்க்கை நான் அனுப்பிச்சி விட்டேன். ஓகே, தேங்க்யூன்னு சொல்லியிருந்தாரு. நான் இப்போ அதுக்கப்புறம் அந்த வீடியோவை பார்த்து மட்டும் அவரும் கமெண்ட் பண்ணியிருந்தாரு. இப்போ நான் எக்ஸாம்பிளுக்கு காட்டுறேன் பாருங்களேன். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், நான் ஆல்ரெடி அந்த வீடியோ போட்டிருந்தேன். ரொம்ப யூஸ்ஃபுல்லான வீடியோ ப்ரோ அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அதுக்கப்புறம் தேங்க்யூ ப்ரோ, இனி ஒரு பெஸ்ட் ஆப் இருக்குது, ஒரு லாஸ்ட் 3 மந்த்ஸாக நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கிறேன், நல்லா இருக்குது, அதை பற்றி நான் ஒரு வீடியோ சீக்கிரமாக வரும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஐம் வெயிட்டிங் ப்ரோன்றாரு. தேங்க்யூ ப்ரோ அப்படின்னு சொல்லி நான் அனுப்பிச்சிருந்தேன். இப்போ நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு வீடியோவை கம்போஸ் பண்ணுறதுக்கு பெஸ்ட்டான ஆப். நீங்கள் வீடியோவை எதுலையாவது எடிட் பண்ணி நீங்கள் கம்போஸ் பண்ணி ஒரு எக்ஸ்போர்ட் போட்டு வச்சிருப்பீங்க. அந்த ஒரு ஃபைல் சைஸ் பார்த்தீங்கன்னா 1 GB இருக்கும். 1 GB நீங்கள் அப்லோட் பண்ணோம்னா ஒரு டேட்டாவை எவ்வளோ போகும் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். இதை வந்து 100 MB கன்வெர்ட் பண்ணி கொடுத்துன்னா, அதுவும் குவாலிட்டி ஆடியோ குவாலிட்டியாக இருக்கட்டும், வீடியோ கிளாரிட்டியாக இருக்கட்டும், மிஸ் ஆகாமல் வந்துச்சுன்னா உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணுறதுக்கான லிங்க் இதில் இருக்குது. இந்த ஆப்பில் மறுபடியும் நிறைய எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸ் எல்லாமே இருக்குது. எல்லாத்தையும் இந்த வீடியோவில் நம்ம கவர் பண்ணியிருக்கேன். அதனால் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், எல்லாத்துக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபஸ்ட்டு இந்த ஆப்பை வந்து ஓப்பன் பண்ணி காட்டுறேன். இந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணுறதுக்கான லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நீங்கள் டேரெக்டாகவே டவுன்லோட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த ஆப்பை நான் ஓப்பன் பண்ணுறேன். ஓப்பன் பண்ணோன்னே ரொம்ப சிம்பிளாகவே கொடுத்துருப்பாங்க. மேலே 3 லைன் இருக்கும். அந்த லைனில் பார்த்தீங்கன்னா ஒரு செட்டிங்ஸ் ஃபீச்சர்ஸ் எதுவுமே கிடையாது. சிம்பிளாக அப்படி கொடுத்துருப்பாங்க. இப்போ இதில் நம்ம கேலரியில் இருக்கக்கூடிய எல்லா வீடியோஸையும் காட்டும். அதோட சைஸையும் கீழேயே காட்டும். மேலே 6 MB 3 MB இருக்கிறதெல்லாம் வந்து நான் கம்ப்ரஸ் பண்ணி வச்சிருக்கேன். நம்மளோட யூடியூப் சேனல்லே வந்து வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்க்கான வீடியோ எல்லாமே வந்து நான் இப்படி தான் பண்ணுவேன். ஒரு வீடியோவை எக்ஸ்போர்ட் போடும்போது பார்த்தீங்கன்னா, அந்த வீடியோ வந்து ஒரு 30 செகண்ட் வீடியோ வந்து எனக்கு 100 MB 150 MB இருக்கும். வெறும் 30 செகண்ட் வீடியோக்கு நம்ம 150 MB வரைக்கும் நம்ம வேஸ்ட் பண்ண வேண்டாம்னு சொல்லி போட்டு 150 MB வெறும் 6 MB பண்ணியிருப்பேன். பிளேலிஸ்ட்டோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். செக் பண்ணி பாருங்கள் கிளாரிட்டி எப்படி இருக்குங்கிறது. எல்லாமே 1080 பிக்சலில் 16 ஃப்ரேம் ரேட்டில் தான் இருக்கும். கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன். வீடியோட லிஸ்ட்டு கொடுத்துருக்கேன், நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் உங்களுக்கு முன்னாடியே காட்டுறேன், பார்த்தீங்கன்னா தெரியும். இங்கே பிரசாந்த் வந்து ஃப்ளூட் வச்சு வாசிக்கிறது நடந்தால் 2 அடி அப்படிங்கிற ஒரு பாட்டு வந்து 87 MB இருக்குது. நீங்கள் மொபைல் எடுக்கிற வீடியோவாக இருந்தாலும் நீங்கள் கம்போஸ் பண்ணிக்கலாம். இப்போ வர மொபைல் எல்லாத்துலேயும் பார்த்தீங்கன்னா 200 MB 300 MB ஒரு நிமிஷம் கூட இருக்காது வீடியோ. ஆனால் 1 GB வரைக்கும் போகிற மாதிரி மொபைல்லாம் வந்துருச்சு. அவங்க எல்லாருமே இந்த ஆப்பை வச்சுக்கிட்டிங்கன்னா கம்போஸ் பண்ணி நீங்கள் டிஃபால்ட்டாக உங்களோட மொபைலில் நீங்கள் வீடியோ எடுத்ததுக்கப்புறம் அது எத்தனை GB இருந்தாலும் கம்போஸ் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களோட ஃபோன் ஸ்டோரேஜும் சரி, உங்களோட மெமரியும் சரி ஃபுல்லாக இருக்க வாய்ப்பே இல்லை. இப்போ இது 87 MB இருக்குது. 4.50 செகண்ட் இருக்குது. 4.5 நிமிஷம், கிட்டத்தட்ட 4.25 நிமிஷம் வருது. அது 87 MB இருக்குது. நான் இதை கொடுத்துட்றேன். கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த சாங் வந்து இங்கே ப்ளே ஆகிற மாதிரி ப்ளே பண்ணுறதுக்கான ஒரு ஆப்ஷனும் கொடுத்துருக்காங்க. ப்ளே கொடுத்தோம்னா ப்ளே ஆக ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறம் அதோட ரேஷியோ கொடுத்துருக்காங்க. 1920 × 1080 அப்படிங்கிற ரேஷியோ இருக்குது. இந்த ரேஷியோ உங்களுக்கு மாறவே மாறாது. அதுதான் இதில் இருக்கக்கூடிய ஒரு பெஸ்ட்டான ஃபீச்சர் அப்படின்னு சொல்லலாம். மற்றதுலாம் கம்பேர் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அதோட சைஸ் ஃபைலோட MB கம்மி பண்ணும்போதே ஃபைலோட ரேஷியோவையும் சேர்த்து கம்மி பண்ணிடுது. இப்போ அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா லோ குவாலிட்டியில் 480 × 270 அப்படிங்கிற ரேஷியோவில் லோ குவாலிட்டியில் நீங்கள் கம்பேர் பண்ணி வச்சுக்கலாம். சாங்கை மட்டும் கேட்பேன், வீடியோ வேண்டாம் அப்படின்னா நீங்கள் இது மாதிரி ட்ரை பண்ணிக்கலாம். இதிலே பார்த்தீங்கன்னா மீடியம் குவாலிட்டி அப்படின்னு சொல்லி இருக்குது 640. கீழே பார்த்தீங்கன்னா ஒரு சைஸ் எல்லாமே போட்டிருக்கும். இந்த சைஸ் எல்லாம் நான் படிச்சுட்டு இருந்தேன்னா இன்னும் லேட் ஆயிரும். ரெக்கமெண்டேஷன் பார்த்தீங்கன்னா 720 405 கொடுத்துருக்காங்க. ரெக்கமெண்டேஷன் அதாவது வீடியோ குவாலிட்டியும் உடையாமல் ஒரு சின்ன சைஸ்லையும் பண்ணுறதுக்கு வேண்டி இந்த ரெக்கமெண்டட்னு சொல்லி மட்டும் ஒன்று கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த வீடியோவை ஃபுல் வீடியோவையும் நீங்கள் அனுப்பணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோ இல்லை, எந்த வீடியோவும் 16 MB இருந்தால் மட்டும்தான் வாட்ஸ்அப்பில் நீங்கள் அனுப்ப முடியும். இப்போ உங்களுக்கு அது ஒரு 20 MB இருக்குது, 40 MB இருக்குது அப்படின்னா நீங்கள் இதில் வந்து வாட்ஸ்அப் அப்படின்னு சொல்லி இருக்கக்கூடிய இதுக்கு கொடுத்துட்டிங்கன்னா கரெக்டாக வாட்ஸ்அப்பில் என்ன சைஸில் சென்ட் பண்ண முடியுமோ அந்த சைஸுக்கு இதை ஃபைல் சின்னது பண்ணி கொடுத்துரும். கிளாரிட்டி கொஞ்சம் கம்மி ஆகுது. வாட்ஸ்அப்பில் அனுப்புறதுக்கு 16 MB கொண்டு வரும்போது கண்டிப்பாக வீடியோ கொஞ்சம் உடையுது. இருந்தாலும் அந்த வீடியோ அவங்களுக்கு அனுப்புறதுக்காக இந்த ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி ஜிமெயில் பண்ணும்போது 25 MB அனுப்ப முடியும். இப்போ 60 MB 70 MB இருக்கிற வீடியோவை நீங்கள் 25 MB கம்மி பண்ணிக்கலாம். 25 MB கம்மி பண்ணும்போது குவாலிட்டி அவ்வளோக்கு உடையல. கஸ்டம் ஃபைல் சைஸ் நீங்களா இந்த ரேஷியோ செலக்ட் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி கீழே அப்புறம் பல ரேஷியோ எல்லாமே கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு எந்த ரேஷியோ வேணால் பண்ணிக்கலாம். உங்கள்கிட்ட ஒரு கிளாரிட்டியான வீடியோ இருக்குது, அது வெறும் 10 MB தான் இருக்குது அப்படின்னா நீங்கள் 4K வீடியோவாக நீங்கள் காட்டணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா 4K வீடியோ வரைக்கும் கொடுத்துருக்காங்க. நீங்கள் அந்த ரேஷியோ மட்டும் 4K ரேஷியோ பண்ணி மட்டும் யூடியூப்ல அப்லோட் பண்ணிங்கன்னா 4K தான் எல்லாத்துக்கும் காட்டும். வீடியோ குவாலிட்டி நீங்கள் என்ன குவாலிட்டியாக வச்சுருக்கீங்களோ அதே குவாலிட்டியாக தான் இருக்கும். ஆனால் ரேஷியோ வந்து 4K வரைக்கும் காட்டும். அதுதான் இந்த ஆப்பில் ஒரு பெஸ்ட்டான ஃபீச்சர்னு சொல்லலாம். இப்போ நீங்கள் இதில் எதுவுமே மாற்ற வேண்டாம். மேலே பார்த்தீங்கன்னா தெரியும் ஒரிஜினல் ரேஷியோ அப்படின்னு சொல்லியிருக்கும். அதுதான் நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கிறேன். 87 MB இருக்குது. நான் இப்போ இதை வந்து கம்பர்ஸ் அப்படிங்கிறத கொடுத்துறேன். கம்பர்ஸ்னு கொடுத்தோன்னே இந்த பர்சன்டேஜ் ஓட ஆரம்பிச்சிச்சு. இந்த பர்சன்டேஜ் ஓடி முடிகிற வரைக்கும் கண்டிப்பாக நீங்கள் வெயிட் பண்ணுங்கள். இதுவே எத்தனை நேரம் பார்த்துட்டு இருக்கிறது அப்படின்னு கேட்காதீங்க. ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் வரும். அந்த அட்வர்டைஸ்மெண்ட்டும் நீங்கள் கண்டிப்பாக பாருங்கள். நெட் ஆன் பண்ணி வச்சிருந்தீங்கன்னா மட்டும்தான் அட்வர்டைஸ்மெண்ட் வருது. நெட் ஆஃப் பண்ணி வச்சிருந்தீங்கன்னா அட்வர்டைஸ்மெண்ட் வராது. இப்போ நான் நெட் ஆன் பண்ணி வச்சிருக்கனால எனக்கு கண்டிப்பாக அட்வர்டைஸ்மெண்ட் வந்துருச்சு. இது ஒரு 5 செகண்ட்லேருந்து 10 செகண்ட் வரைக்கும் தான்.
அதுக்கப்புறம் மேலே பார்த்தீங்கன்னா ஒரு ஏரோ மார்க் லெஃப்ட் சைடில் மேலே பார்த்தீங்கன்னா ஏரோ மார்க் வரும். அதை ஏரோ மார்க் ஒரு கிளிக் பண்ணிங்கன்னா இன்ட்டு மார்க் வந்துடும். இன்ட்டு மார்க் கொடுத்ததுக்கப்புறம் க்ளோஸ் பண்ணி விட்டுருங்க. இவ்வளோ தான் இந்த வீடியோ. இந்த வீடியோவில் வந்து இந்த கம்ப்ரஸ் ஆகி முடிகிற வரைக்கும் நம்ம வீடியோவை பாஸ் பண்ணி வச்சுக்கலாம். பாஸ் பண்ணதுக்கப்புறமா 2 வீடியோவையும் நான் ப்ளே பண்ணி காட்டுறேன். இப்போ இப்படி ஆகிட்டு இருக்கும்போது நீங்கள் கேன்சல் மட்டும் கொடுக்க வேண்டியதில்லை. நீங்கள் சென்டர் பட்டனை நீங்கள் கொடுத்து போட்டு உங்களுக்கு வரக்கூடிய வாட்ஸ்அப்பாக இருக்கட்டும், இல்லை வேறு வீடியோ பார்க்குறதா இருக்கட்டும், இல்லை வேறு வீடியோ எக்ஸ்போர்ட் பிடிச்சிங்கன்னா அதை அப்லோட் பண்ணுறதா இருக்கட்டும், இல்லை எடிட்டிங் சம்மந்தமாக இருக்கட்டும், எதாக வேணாலும் நீங்கள் பார்த்துட்டு இருக்கலாம். பேக்ரவுண்டில் உங்களுக்கான வீடியோ வந்து கம்ப்ரஸ் ஆகிட்டு தான் இருக்கும். இது கம்ப்ரஸ் ஆகிற வரைக்கும் இந்த வீடியோ நான் பாஸ் பண்ணிக்கிறேன். முடிஞ்சதுக்கப்புறமா மற்ற விஷயங்கள் எல்லாத்தையுமே நான் சொல்கிறேன். இது எந்த அளவுக்கு பண்ணியிருக்கு அப்படிங்கிறத உங்களுக்கு கண்ணு முன்னாடியே ப்ரூஃபோட காட்டுறேன். அதனால் வீடியோவை மறுபடியும் ஸ்கிப் பண்ணிடாதீங்க, ஃபுல்லாக பாருங்கள். ஓகே நண்பா, நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா இப்போது 87.87 MB இருந்த ஒரு வீடியோ வந்து 44 MBக்கு, அதாவது பகுதிக்கு நம்மளுக்கு கொண்டு வந்து கொடுத்துருச்சு. அந்த மாதிரி நீங்கள் கம்ப்ரஸ் பண்ணுறது மூலமாக இந்த வீடியோ கண்டிப்பாக உங்கள் எல்லாத்துக்குமே ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன். ரொம்ப ஈஸியான விஷயம். இது வந்து 87 MB மட்டும்தான் கம்மி பண்ணுமான்னு கேட்டால், நீங்கள் எத்தனை GB ஃபைல் வச்சுருந்தீங்கன்னாலும் சரி, அதை உங்களுக்கு சைஸாக ரொம்ப 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 கம்மி பண்ணி கொடுத்துரும். கண்டிப்பாக எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள். எனக்கெல்லாம் கிட்டத்தட்ட இது ஃபைலோட ரேஷியோவை பொறுத்து சைஸை கம்மி பண்ணி கொடுக்குது. அதனால் நீங்கள் கண்டிப்பாக எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள். எனக்கு 150 MB வெறும் 6 MBக்கெல்லாம் கொண்டு வந்து கொடுத்துருக்கு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களோட ஃபைல் ரேஷியோக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு ஃபைல் கண்டிப்பாக உங்களுக்கு சைஸை கம்மி பண்ணி கொடுக்கும். நீங்கள் அதை பார்த்து மட்டும் அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு வீடியோ எப்படி கம்ப்ரஸ் பண்ணியிருக்கு அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் பண்ணுங்கள். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணி விடுங்க. அவங்களும் இந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தேன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். உங்களுக்கு எந்த மாதிரியான ஆப்ஸ் எல்லாம் வேணும் அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். சொன்னீங்க அப்படிங்கிற பட்சத்தில் நான் உங்களுக்கு அதுக்கான வீடியோவை கூடி சீக்கிரமாகவே அப்லோட் பண்ணுவேன். இன்றைக்கி தான் அவர் இந்த ஆப்பை பற்றி கேட்டிருந்தாரு. அதனால தான் இன்றைக்கி அந்த வீடியோவை நான் ரெடி பண்ணிட்டேன். ஆனால் இந்த வீடியோவை நான் அப்லோட் பண்ணுறது நாளைக்கு தான் அப்லோட் பண்ணுவேன். மறக்காமல் வீடியோவை தொடர்ந்து பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா PreethamJJ அஃபீஷியல் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கீழே இருக்கிற ரெட் கலர் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணதுக்கப்புறமா பக்கத்துலேயே ஒரு பெல் ஐக்கன் வரும். அதையும் ப்ரெஸ் பண்ணி ஆல் அப்படிங்கிற அந்த 3 ஆப்ஷனில் ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா நான் எந்த ஒரு டைமில் வீடியோ அப்லோட் பண்ணாலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். நம்மளோட டெலிகிராம் குரூப்பு, சோசியல் மீடியாவோட எல்லாத்தோட லிங்க்கும் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்கள். ஃபாலோ பண்ணிங்கன்னா அதுலேயும் உங்களுக்கு எங்கிட்ட மெசேஜ் மூலமாக நீங்கள் அப்டேட் தெரிஞ்சுக்கலாம். ஓகே நண்பா, இதே மாதிரியான ஒரு சூப்பரான வீடியோவில் நான் மீண்டும் உங்களை சந்திக்கிறேன். நன்றி. பிறர் வாட பல செயல்கள் செய்து நரை கூடி கிழப்பருவமைதி கொடும் கூற்றுக்கரை என பின்மாயும் பல வேடிக்கை மனிதரைப் போலே நான் வீழ்வேன் என்று நினைத்தாயோ? நின்னை சில வரங்கள் கேட்பேன், அவை நேரே இந்த நக்கு தருவாய்.